உங்கள் சொந்த திருச்சிராப்பள்ளியில் ராமநாதபுரம் அப்படிங்கிற கிராமத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு பள்ளியை இடித்து குழந்தைகள்லாம் மரத்துக்கு கீழே உட்கார்ந்து 2 வருட காலமாக பாடம் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று பாஜக சார்பில் நடைபெற்ற பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, அறிவாலய செங்கல்களை ஒவ்வொன்றாக உருவியெடுக்கும் வரை இங்கேதான் இருப்பேன் என ஆவேசமாக பேசியுள்ளார். ஒரு தலைவருக்கு பின்பு ஒரு தலைவர், எல்லா தலைவரும் இணைந்து இந்த வேலையை செய்வதுதான் அந்த கட்சியினுடைய அடிப்படை பண்பு. ஆனா அண்ணாமலை இங்கேயே தான் இருப்பான். எப்ப வரைக்கும் இருப்பானா, அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான். உருவி எடுக்கும் வரை. இந்த ஊழல் பெருச்சாளிகள் 35 அமைச்சர்கள் ஊழல் பெருச்சாளிகள் 2026 சிறைக்கு செல்வதை பார்ப்பதற்கு இந்த அண்ணாமலை இருப்பான். அதுவரை நிச்சயமா இருப்பான். அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். இதையெல்லாம் கேட்டா கோபம் வருது. அன்பில் மகேஷ் பொய்யாமல் இன்னைக்கு காலைல சொல்றாரு, என்னங்க ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் என்னை பார்த்து பொய் சொல்றீங்கன்னு சொல்றாரு. நான் எதுக்குங்க பொய் சொல்றேன்? ஏங்க, திருச்சிராப்பள்ளியில் உங்கள் சொந்த ஊரில், உங்கள் சொந்த திருச்சிராப்பள்ளியில் ராமநாதபுரம் அப்படிங்கிற கிராமத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு பள்ளியை இடித்து குழந்தைகள்லாம் மரத்துக்கு கீழே உட்கார்ந்து 2 வருட காலமாக பாடம் நடந்து கொண்டிருக்கிறது. 2 வருட காலமாக பச்சைமலை பகுதியில் ராமநாதபுரம் கிராமத்தில் 2 வருஷம் ஸ்கூல் கிடையாது அவங்களுக்கு. இடிச்சாச்சுங்க, 2 வருஷம் ஆச்சு இடிச்சாச்சு. மரத்துக்கு கீழே என்னுடைய முகநூலில் அந்த வீடியோவை போட்டிருந்தங்க. ஐயா, குழந்தை பார்க்கணும் நீங்கள், அந்த வெயில் எப்படி நிற்கிறாங்க. அதுக்கு நாங்கள் பிஎம் ஸ்ரீ பள்ளி கட்டி கொடுக்குறோன்னு சொல்கிறோம், நவோதயா வித்யாலயாவை கொடுக்குறோன்னு சொல்கிறோம், கேந்திரிய வித்யாலயா எவ்வளவு வேணுமோ கொடுக்குறோங்கிறோம். நவோதயா வித்யாலயா பேரை வேற ஏதாச்சும் பேரை மாற்றுக்கிறீங்களா, அதுக்கும் தயாராக இருக்கிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.